சார் இப்போ கோச்சாரத்துல 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க சார். ஆமா. அந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது எப்ப நடக்க போகுது? எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருக்க போகுது? அந்த கிரக அமைப்புகள் பத்தி சொல்லுங்க சார். இந்த 5 கிரக சேர்க்கை பத்தி இந்த மார்ச் மாதம் மிடில்லேருந்து ஆரம்பிக்க போகுது. இது ஏப்ரல் மாத மிடில் வரைக்கும் இருக்குது. இப்ப இந்த கிரக சேர்க்கையினால உலகளவுல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும். மக்களோட நிலையில் நிறைய கிரக சேர்க்கைகள், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நடக்க போகுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி நடந்தோனே சனியிலிருந்து கூட ராகு, சுக்கிரன் உச்சம் கிட்டத்தட்ட 4 மாசமா இருக்க போறார். அவர் 2, 7க்குரியவர். அது கூட புதன் என்ற ஒரு கிரகம். கூட சூரியன் போய் சேர போறார். இப்ப 5 கிரக சேர்க்கைகள் முக்கியமான கிரகங்கள். அதாவது ராஜ கிரகங்களும் சரி, ஒரு உலகத்தில் நிர்ணயம் பண்ணக்கூடிய அத்தனை கிரகம் ஒன்று சேர்றதுனால, உலக அளவில் பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது. இது நம்ம மனிதருக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இண்டிவிஜுவலாக நிறைய இம்பேக்ட் இருக்கும். இதில் அதிகப்படுத்த இந்த விஷயத்தை குயிக்காக பண்ணிக்கங்கன்னு சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் இந்த குறிப்பிட்ட இந்த 1.5 மாதத்தில் ரொம்ப முக்கிய டிசிஷனாக பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உலகளவு மாற்றம் அப்படின்னு சொல்றீங்க சார். பொதுவா இந்த கிரக சேர்க்கை நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எந்தெந்த மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாங்க சார்? இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. ஏன்னா சூரியன் 5ஆம் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் ஏற்றத்தாழ்வுகள் பல்வேறு இருக்கும். இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு அட்வைஸ் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கையில் பணத்தை வச்சுக்கோங்க. 2வது 2 சுக்கிரனும் இருக்குது. 5ஆம் அதிபதி ஆபரணத்தை குறிக்கிற சூரியனும் வருது. அப்போ நகை இந்த இடத்துல வாங்கலாமா? அதுவும் உறுதி சொல்ல முடியாது. நகையில் ஏற்றத்தாழ்வுகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நகை சம்மந்தப்பட்ட, பணம் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகள், பொதுவாக உலக திருமணம் சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை கொஞ்சம் ஒரு நல்ல ஜோதிட ஆலோசனை பண்ணணும். இதெல்லாம் நமக்கு சார்ந்தது. உலக அளவில் பல்வேறு நாடுகள் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் பிரேக் டவுன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நிறைய டீலிங் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இப்போ ஆல்ரெடி சேங்ஷன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஒப்பந்தங்கள் கேன்சல் பண்ணுறது, அரசியல் மாற்றம் உலக அளவில் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, எதிரி நாடுகள் நட்பு நாடாக மாறும். நட்பு நாடுகள் எதிரி நாடாக மாறும். அப்போ ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இது இந்த உலகப் போருக்கு முன்னாடி நடந்த ஒரு மாற்றத்தின் காலகட்டம் வர மாதிரி இருக்குது. இந்த 5 கிரக சேர்க்கைகள். இது ப்ளஸ். இதில் ப்ளஸ்ஸாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இதில் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒவ்வொருத்தர் துறையில் வளர்ச்சி. எனர்ஜி செக்டார், குறிப்பாக எனர்ஜி செக்டார் ரொம்ப அபிர்விதமாக இருக்கும். அப்புறம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ விலையில் சீப்பஸ்ட் ப்ராடக்டாக கிடைக்கும். ஆக மொத்தம் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன் மாறப்போகுது. அதில் பொறுமையாக நின்று நமக்கு தாராளமாக பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டங்க. மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை நடக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது மாற்றமோ இல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளோ ஏற்படுமாங்க சார்? குறிப்பாக மேசராசிக்கு 5 கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கையாக செய்ய போகிறாங்க. ஏன் மேசத்துக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, தன் வீட்டுக்கு 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்க தான் அயன சயன தூக்கத்தை சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்கிறது. பொதுவாக மேசராசிக்கு 2, 7க்குரியவர் சுக்கிரன் 12இல் இருக்கார். இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்டது நடக்க வாய்ப்புண்டு. ஏன்னா 2க்குரியவர் அங்கே உச்சமாக இருக்கார். கூட ராகுங்கிறது ஒரு புதன் இதெல்லாம் வரும்போது ஒரு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்டது. அப்போ தடைபற்ற நின்று போன திருமணங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்து முடிவுக்கு வராமல் இருந்திருக்கு. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி சால்வ் ஆக வேண்டியிருக்கு. இதில் வேலை சம்மந்தப்பட்டதில் தான் நிறைய மாற்றங்கள். வெளிநாடு போகலாமா, வேலை மாறலாமா, வேறு பக்கம் மாறினா நல்லா இருக்குமா, வேலை போயிருமா, இல்லை வேலை கிடைக்குமான்றவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது கிடைக்க வாய்ப்பு உண்டு. முயற்சி செஞ்சு கம்பல்சரி பார்க்கணும். ஹெல்த் வைஸ் தாங்க இங்கே மேட்ரு. ஏன்னா 12ஆம் இடம் தான் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எத்தனையோ மருத்துவரை பார்த்து க்யூர் ஆகலை, அதுவாக இருக்குமோ, ஒரு வைத்தியத்துக்கு போய் இன்னொரு இது வந்தது. இதெல்லாம் இந்த மேசத்துக்கு நடந்தது. இப்போ சரியான வைத்தியம் சரியான முறையில் பார்த்து க்யூர் பண்ணக்கூடிய அம்சம் வந்தாச்சு. இப்போ நல்ல ஒரு வைத்தியரை பார்த்து க்யூர் ஆகிற காலகட்டம். அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும். அதிலும் வளர்ச்சி உண்டு. அதில் வெற்றி வாய்ப்பு உண்டு. இப்போ தான் கரெக்டாக பிரிக்கக்கூடிய காலகட்டம். இதில் இவங்க இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது சொத்து சம்மந்தப்பட்டதில். சொத்துல பார்த்தீங்கன்னா இறந்தவங்க சொத்துன்னு ஒன்று பாயிண்ட் ஒன்று. அதே மாதிரி பூர்வீக ரீதியான பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, புது புது நபர்கள் அறிமுகம், அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த மேச ராசிக்கு இப்போ வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான காலகட்டம். ரிஷப ராசிக்கு இந்த 5 கிரக சேர்க்கை நடக்கும் காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமா இருக்கு? எதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் தரும் சார்? இப்போ ரிஷபராசிக்கு ஃபஸ்ட்டு நான் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறேன். ஏன்னா 6ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் சுக்கிரனாக இருந்து உச்சம் பெறுது. இங்கே பரிவர்த்தனையும் ஒரு யோகம் இருக்குது. இப்போ இந்த 5 கிரக சேர்க்கையில் ரிஷபத்துக்கு என்ன பண்ண போகுதுன்னா, வேலை சம்மந்தப்பட்டதால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ப்ரொமோஷன் உண்டு.
அதுவும் இல்லாம இவங்களுக்கு வளர்ச்சி அதிகமா இருக்கும். எதிரிகள் விலகுவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இதில பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தாய், தந்தையரின் உடல்நிலை இவருக்கு செலவே அதான் பண்ணிட்டு இருப்பாரு. அம்மா, அப்பாவுக்கு செலவு அந்த மாரி அந்த செலவுகள் சம்மந்தப்பட்டு குறைஞ்சு ஹெல்த் ரீதியா நல்ல முன்னேற்றம் வருது. கடன் அடைப்பாங்க. ரொம்ப நாளா கடன் கடன் சம்மந்தப்பட்டது. அடைக்க முடியுமா? இல்லையா? அந்த மாரி. ஆக மொத்தம் கடன் புதுசா வேணுனாலும் கிடைக்கும். அது இப்ப ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துரும். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொத்து சுகங்கள் வாங்கணும், வண்டி வாகனம் ஆசை வந்துரும். அது பெட்டரா இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவில நெறைய பேர் பிரிஞ்ச அம்சம் இருக்கு. பிரிந்தவங்க ஒன்று சேரும். தடைபெற்ற திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் இந்த நேரம் இதான் பெஸ்ட்டா இருக்கு. பிசினஸ் அந்த ஒரு பாயிண்ட். 10ஆம் அதிபதி இவருக்கு 10ஆம் அதிபதி சனி அவர் லாபத்தில் வருகிறார். துணிந்து பிசினஸ செய்ய வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. தைரியமா இறங்கி செய்யலாம். வெற்றி அவங்க பக்கம் இருக்க போகுது. நல்ல காலம் பிறந்துச்சுன்னே சொல்லலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை காலகட்டத்தில என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க சார். இப்ப இந்த மிதுன ராசிக்கு 5 கிரக சேர்க்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க ராசி அதிபதி அங்க நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். அப்ப விழுந்தவங்க மீண்டு வர வாய்ப்பு இறைவனா பார்த்து குடுக்குறான். 5 கிரக சேர்க்கையில சாதகம் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தடை ஏற்படுற மாரி தெரியும். இருந்தாலும் துணிஞ்சு செய்யணும். அடுத்து சக்சஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா, எடுத்த உடனே ஒரு தடங்கல் வந்து தான் போகும். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம். உங்களுக்கு குறிப்பா என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நாளா சொத்து சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல பெண்டிங் இருந்து மிதுனம் எக்கச்சக்கமா சார் பத்திரம் காணோங்கிறது, பத்திரம் சம்மந்தப்பட்டது, இது மாரி டாக்குமெண்டேஷன் எந்த ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் இப்ப சைன் ஆகி கரெக்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட். திருமணம் சம்மந்தப்பட்டதுல தான் குழப்படி ஏற்படுது. ஃபைனலைஸ் ஆகுறோமா? இல்லையா? இவங்களுக்கு புடிச்சா அவங்க இல்லன்னாங்க. திருமணம் சம்மந்தப்பட்டது ஃபைனலைஸ் ஆக காலகட்டம் வந்தாச்சு. அட்லீஸ்ட் ஃபிக்ஸ் ஆக போகுது. ரைட். வேலையில 6 செவ்வாய் சம்மந்தப்பட்டது கொஞ்ச நாளா நீச்சமாவே இருந்தார். இந்த காலகட்டத்தில செவ்வாய்க்கு நல்ல பார்வைகள் கிடைக்க போகுது. ஏன்னா, இவருக்கு 6ஆம் அதிபதி முக்கியம். அப்ப சனியோட தாக்கம் விலகுனால வேலை சம்மந்தப்பட்டதில பதவி உயர்வு உண்டு. இடம் மாற்றம் இருக்கு இங்க முக்கியமா. ஒரு இடம் மாறுறது, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். வீடு மாறலாம், இல்ல இடம் மாறலாம். அதன் மூலம் வளர்ச்சி வந்தாச்சு. பிசினஸ்ல ஏன்னா 10ல நெறைய கிரகம். நெறைய கிரகம் இருக்குன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி நெறையா இருக்கும். ஆனா, நல்லா விசாரிச்சு தான் பண்ணணும். 10ஆம் வீட்ல நெறைய கிரகங்கள் ஒன்று சேரும்போது 2 விஷயம் இருக்கும். பிசினஸும் பெஸ்ட்டா இருக்கும். ஆன்மீகமும் பெஸ்ட்டா இருக்கும். இப்ப ஆன்மீகத்த சூஸ் பண்றாரா? பிசினஸ் சூஸ் பண்றாரா? அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்க கவனமா எடுத்துக்கலாம். ஆனா, வெற்றியுள்ள காலகட்டம் வந்தாச்சு. கடக ராசி நேயர்களுக்கு வந்து இந்த 5 கிரக சேர்க்கை எப்படிப்பட்ட சாதகமா இருக்க போகுதுங்க சார்? இப்ப இந்த கடகராசிக்கு பெஸ்ட்டான இருக்கிறதுலே ராசியில கடகராசி ஒரு சூப்பரா இருக்கும். இந்த 5 கிரக சேர்க்கையில. ஏன் அப்படி 5 கிரக சேர்க்கை சிறப்பா சொல்றேன்னா, 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல வலுத்தாலே ஒரு ஜாதகம் மீண்டு வந்துருவாங்க. பல பேர் பல கஷ்டங்கள் பட்டதுக்கு ஒரு விடிவுகாலம் வந்தாச்சு இந்த கடகராசிக்கு. 9ஆம் இடம் வளர்த்தனால மரியாதை உண்டு. அவமானங்கள்ல மீண்டு வரப்போறாங்க. கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. தொழில் விருத்தியாக போகுது. இவங்களுக்கு கணவன், மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யம் அதிகரிக்க போது. தந்தை தகப்பனாகும் உரிமை. அப்ப குழந்தை இல்லாதவங்க அப்பா ஆகப் போறாங்கன்னு அர்த்தம். தந்தை வழி உறவுகள் அதிகரிக்கப் போகிறது. இவங்களுக்கு புரமோஷன் உண்டு. பிசினஸோ, வேலையோ எதா இருந்தாலும் கையில காசு வரப்போகுது. புதுசா ஆரம்பிப்பாங்க. வேலைக்கு போயிட்டு புதுசா இப்பதான் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட். குறிப்பா இந்த கண், பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் பல நாள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதுலருந்து மீண்டு வரப்போறாங்க. ஆக மொத்தம் இந்த 5 கிரக சேர்க்கை இவங்களுக்கு அமோகமா இருக்க போது மாற்று கருத்தே இல்ல. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை சாதகமா இருக்குங்களா? இல்ல பிரச்சனைகள தருங்களா? சிம்ம ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, 5 கிரக சேர்க்கை ஒரு மிக்ஸ்டு பலனா குடுக்க போகுது. ஏன்னா, அவர் 8ஆம் இடத்துல தன் கிரக சேர்க்கை பிளஸ்ஸ எதெல்லாம் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு பிளஸ்ஸ சொல்லிருவோம். ஏன்னா, ஒரு ராசிக்கு பிளஸ் தான் மிக முக்கியம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை வரும்போது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்மந்தப்பட்டது, எல்ஐசி இந்த மாரி அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டா பெட்டரா இருக்கும். சும்மா இவங்க சொல்லுவாங்க கேரளா பக்கம் போனா ஒரு லாட்டரி கூட வாங்க விழுகும்பா. அப்ப 8ஆம் இடம்ங்கிறது இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பெஸ்ட்டா இருக்கும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பூர்வீக சொத்து இருக்கு. இப்ப பேச்சுவார்த்தை பண்ணலாம். இப்ப அது சம்மந்தம் ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நெறைய பேத்துக்கு வந்து சொத்து பிரச்சனையா இருக்கலாம், வழித்தட பிரச்சனைகள், இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயி சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. ரைட். இப்ப பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, புது இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புதுசா தொழில் சம்மந்தப்பட்டது ஆரம்பிக்கிற காலகட்டம் இந்த 5 கிரக சேர்க்கை முடிஞ்சா பண்ணா நல்லாருக்கும். வேலையில எக்ஸ்ட்ரா பளு இருக்கும். அது மாற்று கருத்து இல்ல. ஆனா, அந்த வேலை மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில வெளிநாடு வாய்ப்பு வந்துரும். திடீர்னு பார்த்தா ஒரு வேலை பக்கம் போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். ஆக மொத்தம் தொ இந்த மாரி முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டு, உறவு, ரிலேஷன்ஷிப்பு, சொத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்து டீல் பண்ண வேண்டியது சிம்மராசி. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில எப்படி இருக்குங்க சார்? சாதகமா இருக்குமா? பிரச்சனைகள் ஏற்படுமாங்க சார்? இப்ப 5 கிரக சேர்க்கைகள கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் வந்தாச்சு. ஏன் அப்டின்னா, தன் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் சேர்ந்ததுனா, பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உண்டாச்சு. திருமண யோகம் உறுதியா ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஃபைனலைஸ் ஆக போகுது. திருமணம் அது இல்லாம குறிப்பா இவங்களுக்கு வேலை.
வேலை என்ற ஒரு இதில அபரிவிதமாக டெவலப் ஆகப்போகுது. தானாக தேடி வருகிற வாய்ப்பு உண்டு. மன நெருக்கடி வரப்போகுது. மன கஷ்டமோ, இந்த தலை சார்ந்த பிரச்சனைகள அனுபவிச்சது இந்த கன்னி ராசி. அதனால அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மீண்டு வரப்போறாங்க. நெறைய பேர் ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட தொந்தரவு, அதுவும் க்யூர் ஆக காலகட்டம். இவங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட ஆசைகள் வந்துரும். சொத்து சேர்க்கணும், சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க ஐடியா. இதில பெஸ்ட் இவங்களுக்கு. பிசினஸ். பிசினஸ் தான் இவங்களுக்கு ஒரு கோல்டன் டைம்னே சொல்லலாம். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கன்னி லக்னத்துக்கு கூட பொருந்துது. புது புது முயற்சிகள், புது புது வளர்ச்சிகள் வருகிற காலகட்டம். உறவின் வழியில் வளர்ச்சி உண்டு அப்படின்னு இந்த கன்னி ராசிக்கு உறுதியா சொல்லிறலாம். துலாம் ராசியில ம். பிறந்தவங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை எப்படி இருக்குங்க சார்? சாதகமா இருக்குமா? இல்ல பிரச்சனைகள தருமாங்க சார்? இப்ப இந்த இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சாதகம் அதிகமாக இருக்கிறது. அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார். அவரு கூட நெறைய கிரகம் சேருது. துலாம் ராசிக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்க எதிரிகள்ருந்து மீண்டு வரப்போறீங்க. காம்படிஷன் அதிகரிக்க போகுது. இருந்தாலும் நீங்க தான் முதலா நிக்க போறீங்க. சொத்து சுகங்கள், சேர்க்கைகள் இயற்கையாகவே உண்டு. தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி. இந்த டைம்ல பண்ணிக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வருமானம் அதாவது கூட்டு சம்மந்தப்பட்டது. சார் கூட்டு சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிசினஸ் ஐடியாஸ்கள் வரப்போகுது. இவங்களுக்கு திருமணம்ங்கிற பாயிண்ட் தான் கோல்டன் டைம்ங்க. ரொம்ப நாளா திருமணம் சம்மந்தப்பட்ட தடைப்பட்டதா இருக்கலாம். அ அதுக்கப்புறம் தடைபட்டு பிரச்சனை வரைக்கும் நின்ன திருமணங்கள் நெறையா இருக்கு. அது இருக்கலாம். காதல் திருமணம், வேற வேல உறவில் திருமணம், காதல் திருமணம் அதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டு. இவங்க கவனமா இருக்க வேண்டியது ஹெல்த். ஏன்னா 6ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் சேர்றனால, உணவு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த ஒரு ஆங்கிள் மட்டும் தான் ரொம்ப இதா இருக்கும். மத்தபடி இது கோல்டன் டைம் இவங்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ம். இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சாதகமா இருக்குமா? இல்ல பாதகமா இருக்குமாங்க சார்? இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 5 கிரக சேர்க்கைகள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இவர் செவ்வாய் நீச்சத்திலிருந்து வெளிய வந்துட்டார் அந்த டைம். ஒரு 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில இத்தனை கிரகங்கள் வலுத்திருக்கு அப்படின்னாலே, இவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கப் போகுது முதல்ல. 2, 5க்குரிய 7ல் பயணிக்கிறார். முதல்ல திருமணம் விருப்பப்படி நடக்கப் போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இவங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகப் போகுது. கூட்டு சம்பந்தப்பட்ட முயற்சியில் ஆதாயம் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. இவங்க நெறைய பேர் நெறைய கோயில்கள், வெளிமாநிலங்கள் இது மாரி ட்ரிப்புகள்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. வேண்டுதல நிறைவேத்தக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. சரி. இப்ப பிசினஸ் சம்மந்தப்பட்டதுல தான் ஒரு ஐடியா வந்துட்டு பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த வளர்ச்சிக்கு போராடிட்டு இருப்பாங்க. எல்லாமே இருக்குங்க. ஆனா முடிவுக்கு வரல. இப்ப பிசினஸ் சம்மந்தப்பட்டதுல அடுத்த வளர்ச்சிக்கு, அடுத்த படிநிலைக்கு போறாங்க. புது புது யுக்திகள், அது குறிப்பா விளம்பரம் குடுத்தல், அந்த மாரி விஷயங்கள் செட் ஆக காலகட்டம். மனசு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் இவன் கவனமா இருக்க வேண்டியது ஹெல்த். ஏன்னா 5ஆம் இடத்துல இத்தன கிரகம் வலுத்தாலும் 11ஆம் வீட்ட பாக்குது. இது பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும். ஹெல்த்ங்கிறது மூட்டு சம்மந்தப்பட்டது. இந்த கழுத்து ஜாயிண்ட் பெயின்கள் இது ஒரு சிலருக்கு வருகிற காலகட்டம். பொதுவா அனைத்து வயதினரும் கொஞ்சம் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது மட்டும் தான் இப்ப தொந்தரவு வர வாய்ப்புண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன் தருவாங்க சார்? இப்ப தனுசு ராசிக்கு 5 கிரக சேர்க்கைகள் பார்த்தீங்கன்னா, சுபிட்ச நிலை வந்தாச்சுன்னு சொல்லலாம். தன் ராசி அதிபதி வக்ரம் பெற்றிருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் ஃபர்ஸ்ட்டு. 2வது 4ஆம் இடத்துல இத்தன கிரகம் வந்துட்டாலே ஃபர்ஸ்ட்டு மைண்ட்ல வர்றது இடம் வாங்கணும், சொத்து சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் அந்த விஷயத்துல ரொம்ப இதா இருப்போம். ரொம்ப நாளா கேஸு அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு காம்ப்ரமைஸ் ஆயி சால்வ் ஆகப் போகுது. வாடகை வருமானம், இல்ல வட்டி வருமானம் அமையக்கூடிய அம்சம் உண்டு. நெறைய பேர் வட்டி கட்டிட்டு இருந்தாங்க. வட்டியில அடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. கமிஷன் வகையில புரோக்கரேஜ் பிசினஸ் சம்மந்தப்பட்டது நல்லபடியா இருக்கு. பிசினஸ் சம்மந்தப்பட்டதுல இவங்க ஒரு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற வாய்ப்புண்டு. பூர்வீகம் மாறலாம். தொழில் சம்மந்தப்பட்டத மாத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் வளர்ச்சிகள் நெறையா இருக்கு. இவங்க 11ஆம் அதிபதி 4ல வந்துட்டாலும் என்ன ஆகுதுன்னா, இவங்க கூட்டாக ஒரு சில முயற்சிகள் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அந்த கூட்டு நண்பர்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அருள். குலதெய்வ கோயிலா இருக்கலாம். குலதெய்வம் சம்பந்தப்பட்ட இருக்கிற ஊரில் சொத்து வாங்கும் யோகங்கள். ஆக மொத்தம் இந்த டைம்ல வேலை, அதுவும் பிசினஸ் எல்லாமே அபிர்விதமா இருக்கு. இவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, பொதுவா பல் சம்பந்தப்பட்டது. பற்கள், முகம் ஒட்டி இருக்கிற பொருட்கள், பல்லா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு வரும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் ரொம்ப முக்கியமா இருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன் தருவாங்க சார்? இப்ப இந்த 5 கிரக சேர்க்கையில ஒரு சில ராசிகள் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அது மகரமும் ஒன்று. தன் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்ற நட்பு கிரகத்தோட சுக்கிரனோடவும், ராகுவோடும் சேர்ந்து பயணிக்கிறார். முதல்ல இவங்களுக்கு பப்ளிசிட்டி யோகம் உண்டு. கமிஷன் வகையில வருமானங்கள் அதிகரிக்கிற காலகட்டம் உண்டு. அடிக்கடி பயணங்கள் ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு. நெறைய பேர் தொடர்பு கொள்ளக்கூடிய இவங்ககிட்ட ஃபோன் புதுசு வாங்க போறாம்பாம். ஃபோனா இருக்கலாம், இல்ல டெலிஃபோன் சம்மந்தப்பட்டது, இல்ல மைக்கு இந்த மாரி ஏதோ ஒரு விஷயங்கள், சிசிடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது.
இதில பொதுவா ஃபர்ஸ்ட்டு இவங்க பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் ஜாஸ்தி. 2வது இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்ப வாய்ப்பு வந்தாச்சு. இப்ப தொழில் சம்மந்தப்பட்டதிலே பார்த்தீங்கன்னா, கூட்டா நெறைய ஜாயிண்ட் ஆகும். ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டுருப்பாரு. அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு தொழில். இது பண்ணலான்னு ஐடியாஸ் வரப்போகுது. அந்த ஐடியாஸில் சக்சஸ் பண்ணக்கூடிய அம்சங்கள் நெறையா இருக்கு. இதுதான் லக்ன அம்சம் பார்க்கணும். இப்ப கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரிந்த உறவுகள் எல்லாமே ஒன்று சேர வாய்ப்புண்டு. இப்ப எதுல இவங்க இன்னும் கவனமா இருக்குன்னா, இந்த சைன் போட்டு அப்ரூவல் குடுக்குற விஷயங்கள், டாக்குமெண்டேஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு சைன் பண்ற விஷயங்கள 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணணும். திருத்து பத்திரம், ஒரு பத்திரம் அதாவது ரொம்ப நாள் டாக்குமெண்ட் இருக்கு. சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. அந்த திருத்து பத்திரம் சம்மந்தப்பட்டது பண்ணலாம். இவருக்கு வருகின்ற அந்த செக் லீஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆக மொத்தம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் இப்ப பண்ண சக்சஸ் ஆகும். கவர்மெண்ட் விஷயத்துல அனுகூலம் உண்டு. இந்த மகர ராசிக்கு. ஆக மொத்தம் கோல்டன் டைம் மகர ராசிக்கு. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? இப்ப 5 கிரக சேர்க்கையில இந்த கும்பராசிக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. முதல்ல சனி விலகுதுங்கிறது யோகம். அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு 4, 9க்குரியவரும் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ராகு பகவான் வேற. எல்லா கிரகமும் தன் குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல சூப்பரா இருக்குங்க. குடும்பம் சம்மந்தப்பட்டதுல ஒரு ஃபங்ஷன் நடக்க போகுது. நெறைய பேர் வரப்போறாங்க. குடும்பத்தில் பண வருவாய்கள் அதிகரிக்க போகுது. இந்த டைம்ல இவங்க ஏதோ ஒரு புது முயற்சி பண்ணி வர வேண்டிய பணங்கள் ட்ரை பண்ணா நிச்சயமா வரும். இது கோடிக்கணக்கில வர்றதுன்னு சொல்லுவோம். அப்ப அவங்கவங்க பண்ற பிசினஸ் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ்ல மட்டும் தைரியமா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கங்க. ரைட். இப்ப புதுசா ஒருத்தர் வேலைக்கு ட்ரை பண்ணலாமான்னா, உறுதியா நீங்க கேட்ட சம்பளத்துக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கிறது. உங்களுக்கு உறவு வகையில ஆதாயம் உண்டு. குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டதுல ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கிற காலகட்டம். மூத்தவர்கள் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் அதிலிருந்து ஏதோ உங்ககிட்ட உதவிகள் எதிர்பார்க்கிற சூழ்நிலை இருக்கிறது. இதுல திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டதுல சூப்பர் டைம். ஏன்னா 7ஆம் அதிபதி 2க்கு வந்தாச்சு. நீங்க இப்ப பார்த்து முயற்சி பண்ணா திருமணம் ஃபைனலைஸ் ஆயிரும். தடைபற்ற திருமணம் கூட நடக்கக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் கோல்டன் டைமா இருக்கிறது. இதுல என்னன்னா, இந்த கண் சம்மந்தப்பட்டத பார்த்துக்கணும். இந்த அஜீரணம் சம்மந்தப்பட்டது. ஹெல்த் ஏன்னா ஒண்ணு இத குடுத்துட்டா உறவு நல்லா இருந்தா ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது மட்டும் தான். பட் பெஸ்ட்டான டைம் தைரியமா ப்ராசஸ் பண்ண சொல்லலாம். மீன ராசி ம். நேயர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? இப்ப மீன ராசிக்கு 5 கிரக சேர்க்கை வரும்போது ஆல்ரெடி அங்க சந்திரன் வேற இருக்கார். அப்ப 6 கிரகம் காம்பினேஷன் ஆயிருது. இவர் ஒருத்தருக்கு மட்டும் அந்த 6 கிரக காம்பினேஷன் மாரி. இந்த நேரத்தில இவருக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிகள் நெறைய வருகிறது. நெறைய விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். புது புது ஐடியாஸ்கள் வருகிற காலகட்டம் ஃபர்ஸ்ட்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சக்சஸ். ரொம்ப நாளா சொத்து சம்மந்தப்பட்டதுல மைண்ட்ல இருக்கும் அது. திருமண வாய்ப்புகள் அமோகமா வருது. திருமணம் வரன் தானாக தேடி வரும். இந்த நேரத்தில இவங்க திருமணத்த ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பிசினஸ் சம்மந்தப்பட்டதுல புது புது விளம்பரங்கள் குடுத்து பிசினஸ் டெவலப் ஆக போகுது. பிசினஸ்ல ஐடியாஸ் அது ஐடியாஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி பண்ண போறாரு. ரைட். வேலையில புரமோஷன் உண்டு. புரமோஷன் மட்டும் இல்லாம இவங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாவே மாறப்போறாரு. எல்லா விஷயத்திலும் முக்கியமா நின்னு இவங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறப்போறாருங்கிறத அதில சூப்பரா சொல்லலாம். இவங்க இந்த தலை சம்மந்தப்பட்டது, நெற்றி சம்மந்தப்பட்டது, இதில அதாவது தொந்தரவு இருந்தாலும் சரியாகக்கூடிய அம்சம் உண்டு. நெறைய பேத்து சர்ஜரி வரைக்கும் போனவங்க மீண்டு வரப்போறாங்க. ஆக மொத்தம் இந்த இதில நெறைய மாற்றங்கள், நெறைய மிக்ஸ்டு பலனா இருந்தாலும் எண்ட் ப்ராடக்ட் மீனராசி கோல்டன் டைம் அப்படின்னு உறுதியா சொல்லிறலாம். 12 ராசிகளுக்குமே இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது? என்னெல்லாம் சாதகம், பாதகம் அப்படிங்கிறத விலாவாரியா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.